குண்டு குரங்கு மற்றும் மாய மைக்ரோஃபோன். ஒரு அழகான கிராமத்தின் அருகில் ஒரு சின்ன காடு இருந்தது. அந்த காட்டில் எல்லாருக்கும் மிகவும் பிடித்த குட்டி குரங்கு ஒன்று இருந்தது. அதன் பெயர் குண்டு. குண்டு மிகவும் சுறுசுறுப்பான குரங்கு. ஆனால் ஒரு பெரிய பிரச்சனை இருந்தது. அது பேசாமல் இருக்கவே முடியாது. யாராவது பேச ஆரம்பித்தாலே நடுவில் குதித்து, எனக்கு தெரியும், நான் சொல்லட்டுமா என்று தடுக்கிடும். ஒரு நாள் காடு முழுக்க ஒரு பெரிய விழா நடந்தது. காடு திறமை போட்டி. முயல் பாடப் போகிறது, மயில் நடனம் ஆடப் போகிறது, ஆமை ஜோக் சொல்லப் போகிறது. குண்டு என்ன செய்யலாம் என்று யோசித்தது. அப்போதே அது ஒரு பழைய மைக்ரோஃபோன் கண்டுபிடித்தது. அது சாதாரண மைக்ரோஃபோன் இல்லை, மாய மைக்ரோஃபோன். குண்டு அதை எடுத்து ஹலோ ஹலோ என்று சொன்னதும் அது சொன்ன வார்த்தைகள் எல்லாம் பெரிய சத்தமாக ஒலித்தது. அடுத்த நாள் போட்டி ஆரம்பமானது. முதலில் முயல் பாட ஆரம்பித்தது. அந்த நேரம் குண்டு ஓடி வந்து மைக்கை பிடித்து, இந்த பாடல் சற்று சுரம் தவறுது என்று சொன்னது. முயல் அதிர்ச்சியடைந்தது. அனைவரும் சிரித்தார்கள். பிறகு மயில் நடனம் ஆட ஆரம்பித்தது. குண்டு மீண்டும் வந்து, சிறிது ஸ்டெப் சரியா இல்லை என்று சொன்னது. மயில் கோபப்பட்டு நின்றது. ஆமை ஜோக் சொல்ல வந்தபோது குண்டு மீண்டும், இந்த ஜோக் பழையது என்று கத்திவிட்டது. இப்போது எல்லா விலங்குகளும் சோகமாகின. குண்டு எல்லாரையும் தடுக்கிறது என்று சொன்னார்கள். அப்போது காட்டின் பெரிய யானை வந்தது. அது அமைதியாக குண்டுவை அழைத்தது. குண்டு, மைக்ரோஃபோன் சத்தம் கொடுக்கலாம், ஆனால் அது நல்ல வார்த்தைகளுக்குத்தான் பயன்பட வேண்டும். குண்டு சிரித்தது. நான் ஜாலியாக தான் சொன்னேன். யானை சொன்னது, ஜாலி என்றாலும் மற்றவர்களின் மனசை காயப்படுத்தக்கூடாது. குண்டு சற்று யோசித்தது. அடுத்ததாக யானை குண்டுவிடம் மைக்கை கொடுத்து, இப்போது நீ நல்ல வார்த்தை சொல்லு என்றது. குண்டு மயக்கில், முயல் ரொம்ப அழகா பாடுறது என்றது. அந்த வார்த்தை பெரிய சத்தமாக ஒலித்தது. முயல் மகிழ்ச்சி அடைந்தது. பிறகு, மயில் நடனம் சூப்பர், ஆமை ஜோக் ரொம்ப ஃபன்னி என்று சொன்னது. இப்போது எல்லோரும் கைத்தட்டினர். காடு மீண்டும் சிரிப்பால் நிரம்பியது. குண்டு புரிந்து கொண்டது. மைக்ரோஃபோன் போல நம் வாய் கூட நாம் சொல்வது பெரிய தாக்கம் கொடுக்கும். அந்த நாள் முதல் குண்டு யாரையும் தடுக்கவில்லை. அது அனைவரையும் ஊக்குவிக்க ஆரம்பித்தது. அந்த மமாய மைக்ரோஃபோன் இப்போது பாராட்டு மைக் என்று அழைக்கப்பட்டது. காடு முழுக்க ஒரு புதிய விதி. நல்ல வார்த்தை பேசு, நண்பர்கள் சேரு.